சரிதானே? அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலய வருடாந்த திருப்பலி திருவிழா 2024 3ஆம் தேதி காலையில் பேண்ட் வாத்திய குழுவுடன் மிகச்சிறப்பாக ஆரம்பமாகி இந்த ஆலய முற்றுவழிக்கு வருகை தரப்பட்டு எங்களுடைய பங்கு தந்தை அருட்பணி ஜீசஸ் ஜோசப் அடிகளாருடைய தலைமையின் கீழ் திருப்பலி ஆரம்பிக்கப்பட்டு பிரதான மறைவுரையை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த மண்ணினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய அருட்பணி நியூமன் பீரிஸ் அடிகளாரினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சிறப்பான மறை உரை ஒன்று வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திலே தொடர்ந்த நவநாட்கள் திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்த இந்தியா கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து வருகை தந்த எங்களுடைய அருட்பணி அமல உதயம் அடிகார் அவர்களினால் இந்த சிறப்பான நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது. திருவிருந்து ஆராதனை தொடர்ந்து எங்களுடைய புனித சவேரியாருடைய திருச்சிருவம் பவனியாக ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு ஆலய முற்றுவழியிலே வைக்கப்பட்டு திருச்சிருவ ஆராதனையுடன் பங்கு தந்தை அவர்களுடைய நன்றி உரையுடனும் இந்த திருப்பலி இனிதாக நிறைவேற்றப்பட்டது. சுமார் 200 வருடத்துக்கு மேல் பழமை வாய்ந்த கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலயம் இந்த பிரதேசத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் என்பதை நாங்கள் அறிய தருவதில் பெருமை அடைகின்றோம். ஆகவே இந்த நிகழ்விலே பங்கு பற்றிய அனைவருக்கும் புனித சவேரியாருடைய ஆசியும் பரிந்துரையும் நிறைவாக கிடைப்பதாக உங்கள் எல்லோருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். நன்றி. சமூகத்தில் வாழுகின்ற நாங்கள் அனைவருமே விகாரம் அடைந்திருக்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வாழ்ந்த காலத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய நிலையை அவர் பெற்றுக் கொள்ளுகின்றார். பாருங்கள், இன்றைக்கு வாசித்த முதல் வாசகம் ரொம்ப அழகானது. சிங்கள வாசகத்தில் எரேமியா என்று போடப்பட்டிருந்தாலும் தமிழ் வாசகத்தில் இந்தியாவில் எசேயாசிரை வாக்கு புத்தகத்தை துறவியர்கள் பொதுநிலையினர் அனைவரும் உமது நற்செய்தியை பரப்ப தூய ஆவியின் வல்லமையை கொடுத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சர்வ பராக்கிரம தேவி மகோத்தமையானே அப்பச்சமைக்கும் பவுலாக்கி அன்பின் இறைவா, எமது நாட்டிற்காக மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் அனர்த்தங்கள் நீங்கி நோயாளர்களையும் யாருமற்ற அனாதைகளையும் புனித சவேரியார் அவர்வாத கர ஓன் கர்நாடகி ரக்ஷா වැඩි දියුණු කරමින් එම පවුල්වල සිටින දුවා දරුවන්ට ඔවුන්ගේ අධ්‍යාපන කටයුතු
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பெண்ணையும் யூடியூப்ல பாருங்க வாங்க மறையில ஆமாம் சார் ஆமாம் ஆமாம்